நாங்கள் இன்னைக்கு மாங்காய் பச்சடி செய்ய போகிறோம். இந்த மாங்காய் பச்சடிக்கு பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி ஊற்றவே கூடாது, நல்லெண்ணெயில் தான் நம்ம செய்யணும். அப்போ தான் ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். 2 மாங்காவை நல்லா கழுவி சின்ன சின்னதாக வெட்டி ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கணும். சீரகம் 1 ஸ்பூன், 10 பல் பூண்டு போட்டு கொரன்னு அரைச்சி வச்சுக்கணும். வெட்டி வச்ச மாங்காய், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு போட்டு கொரன்னு நல்லா அரைச்சி வச்சுக்கணும். 50 ml நல்லெண்ணெய், வெந்தயம் 1 ஸ்பூன், கடுகு உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், கருவேப்பிலை, 6 பல் பூண்டை இடித்து போட்டுக்கணும். காஞ்ச மிளகாய் போட்டு பொன்னிறமாக வதக்கணும். அரைச்சி வச்ச மாங்காயை ஊற்றி நல்லா வதக்கணும். தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வேக வச்சு வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கணும். தயிர் சாதத்து கொஞ்சம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். மாங்காய் பச்சடி ரெடி. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.